MK10 நியூஸ் சேனல் சார்பாக வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு வீடியோவில் இந்தியா மற்றும் வங்கதேச எல்லையில் நடந்த ஒரு அதிரடி மாற்றத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதாவது யாரும் உள்ளே வர முடியாது, எளிதில் எதுவுமே இங்கிருந்து அங்கே போக முடியாது. இப்படி ஒரு மாசான பிளான் ரெடி ஆகிட்டு இருக்குங்க. பல வருஷமாக இழுவரிலிருந்த விஷயத்துக்கு இப்போதாங்க ஒரு முடிவே வந்திருக்கு. சமீபத்தில் மேற்கு வங்க அரசானது சுமார் 143 ஏக்கர் நிலத்தை அப்படியே BSF, அதாவது இந்திய பாதுகாப்பு எல்லைக்கிட்ட ஒப்படைச்சிருக்காங்க. இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இதுக்கு பின்னாடி நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் மறைஞ்சிருக்குங்க. இவ்வளவு காலமாக வேலி போட முடியாமல் காலியாக இருந்த இடங்கள் தாங்க இது. இப்பகுதியில் அடிக்கடி ஊடுருவல் நடக்கிறது, மாடு கடத்துறது மாதிரியான சட்டவிரோத செயல்கள் இங்கே நடந்து வந்தது. இந்த இடம் இப்போ BSF கைக்கு போனதால அங்கே ஒரு வலுவான பாதுகாப்பு அரண் அமைக்க போகிறாங்க. புதிய முதலமைச்சர் மேற்கு வங்கத்தில் பதவியேற்ற உடனேயே இந்த வேலைகள் எல்லாம் அசுர வேகத்தில் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்தியாவோட பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ச் கூட சமரசம் கிடையாது அப்படிங்கிறது தான் தற்போதைய முதலமைச்சர் அவர்களின் நிலைப்பாடாக இருக்குங்க. சரி நண்பர்களே, இந்த 143 ஏக்கர் நிலத்தை வச்சு இந்தியா போட போகிற அந்த மாஸ்டர் பிளான் என்ன? இதனால் எல்லையில் இனிமேல் என்ன மாதிரியான மாற்றங்கள் வரப்போகுது, அங்கே இருக்க மக்களோட நிலைமை என்ன? இது போன்ற தகவலை பற்றி தாங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி நண்பர்களே, இந்த நிலம் ஒப்படைக்கப்பட்டதன் பின்னணியை பற்றி கொஞ்சம் ஆழமாக பார்ப்போம். இந்தியா வங்கதேச எல்லையை பொறுத்த வரைக்கும் அது 2217 கிலோமீட்டர் நீளம் இருக்குங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நாம் 1600 கிலோமீட்டர் தூரத்துக்கு தாங்க வேலியை போட்டு சேஃப்டியாக வச்சுருக்கோம். மீதம் இருக்கக்கூடிய 600 கிலோமீட்டர் இடத்துல தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது. அங்கே எந்த விதமான முள்வெளியும் கிடையாது. ஆறுகள், அடர்ந்த காடுகள், வயல் அப்படின்னு சொல்லி இந்த பார்டரானது ரொம்பவும் ஓப்பனாக தாங்க இருக்குது. இதைத்தான் துவாரங்கள்னு சொல்லுவாங்க. இந்த துவாரங்கள் வழியாக யார் வேணும்னாலும் இங்கேருந்து அங்கே போக முடியும், அங்கேருந்து இங்கேயும் வர முடியும். நண்பர்களே, இவ்வளவு காலமாக அரசானது இந்த நிலத்தை கையகப்படுத்துவதில் பல்வேறு சிக்கலை எதிர்கொண்டு வந்தது. ஆகையால் இந்த திட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருந்துச்சு. ஆனால் இப்போ நிலைமை ரொம்பவும் தலைகீழாக மாறிடுச்சுங்க. சமீபத்தில் முதலமைச்சர் பதவியேற்ற உடனேயே இனிமேல் ஒரு நிமிஷம் கூட தாமதிக்க முடியாதுன்னு சொல்லி பார்டரை டைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அடுத்த 45 நாளுக்குள்ள இந்த 600 ஏக்கர் நிலத்தை பாதுகாப்பு படைக்கிட்ட ஒப்படைக்க அவர் முடிவெடுத்திருக்காரு. இதன் ஒரு பகுதியாக தாங்க இந்த 143 ஏக்கர் நிலமானது இப்ப கை மாறி இருக்கு. முக்கியமா எந்தெந்த ஊர்ல நிலம் கொடுத்திருக்காங்கன்னு தெரியுமா? ஊடுருவல் ஆபத்தானது அதிகமா இருக்கக்கூடிய முஷராபாத்ல மட்டும் 38 ஏக்கர், ஜல்பைகுரியில 35 ஏக்கர், கூச் பெகார்ல 22 ஏக்கர்னு லிஸ்ட் நீண்டுகிட்டே போகுதுங்க. இது போக டார்ஜிலிங், மால்டா மாதிரியான எல்லை ஓரத்தில் இருக்கக்கூடிய பார்டர் பகுதியில BSF செக் போஸ்டையும் வேலியும் போட போறாங்களாம். இனிமேல் இந்த ஓட்டை வழியா வங்கதேசத்தை சேர்ந்த மக்கள் உள்ள வர்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. நண்பர்களே, இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்பவும் சீரியஸாக எடுக்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரணமே நம்ம நாட்டோட பாதுகாப்பு தாங்க. இந்த 600 கிலோமீட்டர் திறந்தவெளி எல்லை பகுதியை பயன்படுத்தி வங்கதேசத்தை சேர்ந்த மக்கள் சட்டவிரோதமாக அடிக்கடி ஊடுருவி வந்துகிட்டே இருந்திருக்காங்க. இது ஒரு தொடர் கதையா நடந்துகிட்டே இருந்திருக்கு. இதுதான் நம்ம நாட்டின் பாதுகாப்புக்கு ஒரு பெரிய சவாலா மாறிட்டு இருந்தது. இப்போ இருக்கக்கூடிய அரசின் கொள்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்டுபிடி, நீக்கு, அப்புறம் அப்புறப்படுத்து. இந்த பிளானை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைவேற்றணும்னா கண்டிப்பாக எல்லை பகுதியை டைட் பண்ணி ஆகணும். இதன் மூலமாக இந்த பகுதியில் நடக்கக்கூடிய சட்டவிரோத செயல்களை நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்த முடியுங்க. நண்பர்களே, BSF அதிகாரிகள் இப்போதே சிலிகுரி, சங்கராபந்தா மாதிரியான முக்கியமான இடங்களில் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 142 ஏக்கர் நிலமானது இந்திய வங்கதேச எல்லையை ஒரு டிஜிட்டல் பாதுகாப்பாக மாற்றப்போகுது. நண்பர்களே, இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்திய அரசாங்கத்தோட இந்த திட்டத்துக்கு எல்லை பகுதியை சேர்ந்த மக்களும் தொடர்ந்து ஆதரவு தந்துட்டு வராங்களாம். மேற்கு வங்கத்தின் கூச் பெகார் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சில விவசாயிகள் தங்களோட நாட்டின் பாதுகாப்பு முக்கியம் அப்படிங்கிறதால தங்களோட நிலத்தை எல்லை படைக்கு தர முன் வந்திருக்காங்களாங்க. இதற்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. இங்கு அடிக்கடி நிலவி வந்த சட்டவிரோத செயல்களால் இப்பகுதியில் இருந்த மக்கள் பல்வேறு பிரச்சனையை சந்தித்து வந்திருக்காங்க. நண்பர்களே, இந்த பகுதியில் முறையாக வேலி அமைச்சு பாதுகாப்பை நம்ம பலப்படுத்தும் போது இரவு நேரங்களில் நம்மளால் நிம்மதியாக வாழ முடியும், நிம்மதியாக உறங்க முடியும்னு சொல்லி அந்த பகுதியில் வசிக்கக்கூடிய மக்கள் நம்புகிறாங்க. அதே மாதிரி நிலத்தை கையகப்படுத்தும் போது அதற்கான இழப்பீட்டு தொகையும் முறையாக கொடுக்க அரசாங்கம் முயற்சிகள் செஞ்சு வராங்களாம். நண்பர்களே, இந்த திட்டமானது பாதுகாப்பு ரீதியாக மட்டும் இல்லாமல் எல்லையில் வசிக்கக்கூடிய மக்களின் வாழ்க்கையிலும் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. இப்படி பல வருஷமாக நிலவில் இருந்த 600 கிலோமீட்டர் பார்டர் பிரச்சனைக்கு ஒரு வழியாக விடிவு காலம் வந்திருக்குங்க. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மத்திய அரசாங்கமும் மாநில அரசாங்கமும் எந்த விதமான சமரசமும் செய்யாமல் இந்தியாவோட பாதுகாப்பை அடுத்த நிலைக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இந்த திட்டம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்தியாவின் எல்லையில் மறுபடி வேலி போடுவதால்
நம்மளால் இந்த மாதிரியான ஊடுருவல் பிரச்சனையை தடுக்க முடியுமா? உங்களோட கருத்தை அவசியம் கீழே காமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க.